ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 67. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. ஒரே ஒரு வார்த்தை, அது ஒரு மனுஷனை, ஒரு தேசத்தை, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே கூட மாத்த முடியுமா? இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் பார்க்க போறோம். 3 பழமையான குறிப்புகள்ல இருந்து எப்படி ஒரு பெரிய மீட்பின் கதை உருவாகுதுன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம கதையோட ஆரம்பமே இந்த ஒரு வரியில இருந்து தான். ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும். ஒரு அப்பாவோட குரல். அவரோட மகன் சாகுற நிலைமையில இருக்கான். கடைசி நம்பிக்கையோட ஏசுகிட்ட வந்து கெஞ்சுறாரு. அந்த வார்த்தைகள்ல இருக்கிற வழியும் அந்த சின்ன நம்பிக்கையும் நமக்கு நல்லாவே புரியுது இல்லையா? சரி, கதை நடக்கிற இடம் கலிலேயா. இயேசு செஞ்ச அற்புதங்களை எல்லாம் கேள்விப்பட்டு அந்த அதிகாரி ஒரு பெரிய நம்பிக்கையோட வர்றாரு. அவரோட ஒரே கோரிக்கை, தான் மகனை காப்பாத்தணும். நிலைமை ரொம்ப மோசம். பையன் கிட்டத்தட்ட சாகுற நிலைமையில இருக்கான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இயேசு அந்த பையனோட வீட்டுக்கு போகல. அதுக்கு பதிலா அவர் சொல்றாரு, நீர் புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். அவ்வளவுதான். இப்போ அந்த அதிகாரிக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி. அவர் வேற எதையுமே பார்க்கல, எந்த அற்புதமும் நடக்கல. ஆனா அந்த ஒரு வார்த்தைய மட்டும் நம்பி அவர் தான் வீட்டுக்கு திரும்ப பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வீட்டுக்கு போற வழியில பாதி தூரத்துல அவரோட வேலைக்காரங்க அவரை நோக்கி ஓடி வர்றாங்க. அவங்க கிட்ட இருந்து வந்த செய்தி என்ன தெரியுமா? உங்க மகன் பிழைச்சுக்கிட்டான். அடடா! வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த ஒரு வார்த்தை உண்மையாயிடுச்சுன்னு தெரிஞ்சப்போ அந்த அப்பாவோட மனசு எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போதான் இந்த கதையோட முக்கியமான கட்டமே வருது. அந்த அதிகாரி கேக்குறாரு, சரி, காய்ச்சல் சரியா எத்தனை மணிக்கு விட்டுச்சு? அவங்க சொல்றாங்க, 1 மணிக்கு. ஆச்சரியமா இல்ல? இயேசு உன் மகன் பிழைப்பான்னு சொன்னாரே, அதுவும் அதே 1 மணிக்கு தான். பாத்தீங்களா? ஒரே ஒரு வார்த்தை ஒரு உயிரே காப்பாத்திருக்கு. ஒரு வார்த்தை ஒரு தனிப்பட்ட நபருக்கு உயிரை கொடுக்க முடியும்னா, ஒரு நீரோட ஒரு முழு நிலப்பரப்புக்கே உயிர் கொடுக்க முடியுமா? சரி வாங்க, இந்த ஒரு தனிப்பட்ட குணப்படுத்துதல்ல இருந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான பார்வைக்கு நாம நகரலாம். இப்ப நாம பார்க்க போறது எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கிடைச்ச ஒரு தரிசனம். அவர் என்ன பாக்குறாருன்னா, ஆலயத்துல இருந்து ஒரு நீரோடே பாஞ்சு வருது. ஆனா இது ஏதோ சாதாரண தண்ணி இல்ல. ஒரு தேவதூதர் அந்த தண்ணிய அளக்க ஆரம்பிக்கிறாரு.
முதல்ல அது கணுக்கால் ஆழத்துல இருக்கு. கொஞ்சம் தூரம் போனதும் முழங்கால் அளவுக்கு உயருது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் இடுப்பளவுக்கு வருது. கடைசியா பார்த்தா அது யாராலையும் கடக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆறா மாறிடுச்சு. அதாவது வாழ்வளிக்கிற அந்த ஊற்று போக போக எவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாறுதுன்னு இது காட்டுது. சரி, இந்த ஆறு எங்க போகுது? அது நேரா உயிரே இல்லாத உப்பு கடல்ல போய் கலக்குது. அங்கதான் ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. அந்த ஆறு கலந்த உடனே அந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணியா மாறுது. உயிரினங்கள் வாழக்கூடிய தன்மையோட மாறுது. அப்போ இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த தண்ணி ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டாக்குது. அது எங்கெல்லாம் பாயுதோ அங்கெல்லாம் உயிர்கள் பெருகுது. ஏகப்பட்ட உயிரினங்கள், கணக்கில்லாத மீன்கள், சொல்லப்போனா அந்த ஆறு பாயிற இடமெல்லாம் செழிப்பா மாறுது. அது மட்டும் இல்ல, இந்த ஆத்தோரமா வளர்ற மரங்கள் கூட ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொரு மாசமும் புது புது பழங்களை கொடுக்குதாம். அதோட இலைகள் மருந்தா பயன்படுதாம். அதாவது இது வெறும் உயிரை கொடுக்கறது மட்டும் இல்ல, தொடர்ந்து உணவையும் குணத்தையும் கொடுக்கற ஒரு வாழ்வு. ஒரு மனுஷன் குணமாயிட்டா ஒரு நிலப்பரப்பு செழிப்பாயிடுச்சு. சரி, இந்த மீட்போட பார்வை இதை விடவும் பெருசா இருக்க முடியுமா? வாங்க நம்மளோட கடைசி குறிப்புக்குள்ள போகலாம். இது எப்படி ஒரு பிரபஞ்ச அளவுல பெரிய வாக்குறுதியா மாறுதுன்னு பார்க்கலாம். இப்ப நாம எஸ்ஐயா தீர்க்கதரிசியோட வார்த்தைகளுக்கு வரோம். இங்க நாம பார்க்க போறது வெறும் குணப்படுத்துதல் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல இந்த உலகம் முழுசா ஏக்தம் புதுசா திரும்பவும் படைக்கப்படுறத பத்தி பேசப்படுது. இந்த வாக்குறுதியோட அளவை கொஞ்சம் பாருங்க. ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி. இது ஒரு முழுமையான ஃப்ரெஷ் ஸ்டார்ட். எவ்வளவு புதுசுனா, பழைய உலகத்துல இருந்த கஷ்டங்களோட நினைவுகள் கூட நம்ம மனசுல இருக்காதான். இந்த புதிய உலகத்தோட இதயம்னு சொன்னா அது இதுதான். இனி அங்க அழுகையோ கூக்குரலோ கேட்கவே கேட்காது. அதாவது துக்கத்துக்கும் வலிக்கும் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி. அந்த உலகம் எப்படி இருக்குன்னு இன்னும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இனி அங்க குழந்தைங்க சாகாது. வயசானவங்க முழு ஆயுளோட வாழ்வாங்க. ஏன் 100 வயசானவங்க கூட ஒரு இளைஞரை போலதான் இருப்பாங்களாம். மக்கள் சொந்தமா வீடு கட்டி அதுல வாழ்வாங்க. திராட்சைத் தோட்டம் போட்டு அதோட பழங்களை அவங்களே அனுபவிப்பாங்க. இது ஒரு பாதுகாப்பு, நீதி, திருப்தி நிறைஞ்ச உலகமா இருக்கும். சரி, இப்ப நாம பார்த்த இந்த 3 சக்தி வாய்ந்த தரிசனங்களையும் ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு கண்டுபிடிப்போம். நம்மளோட பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். ஒரு பையன் ஒரே ஒரு வார்த்தையால குணமாகறான். அடுத்து உயிரே இல்லாத ஒரு கடல் ஒரு ஆத்தால செழிப்பாகுது. கடைசியா உடைஞ்சு போன இந்த உலகம் ஒரு புதிய படைப்பின் வாக்குறுதியால குணமாகுது. பாத்தீங்களா? ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட ஆரம்பிச்சு இந்த முழு பிரபஞ்சத்தையும் குணப்படுத்துற ஒரு பெரிய கதை இது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த பழங்கால தரிசனங்கள் எல்லாம் ஒரு வாழ்வழிக்கிற ஊற்ற பத்தி பேசுது. இந்த ஊற்று இன்னைக்கு நம்ம உலகத்துல, நம்ம வாழ்க்கையில எங்க பாஞ்சிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? திருப்பாடல் 24. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏறத் தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர்.
இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஆழமான கதை. இதுல நம்பிக்கை இருக்கு, அற்புதம் இருக்கு, ஆனா ஒரு பெரிய சர்ச்சையும் இருக்கு. வாங்க, என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம். ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். 38 வருஷம் ஒரு மனுஷன் ஒரே இடத்துல ஒரே வியாதியோட முடங்கி கிடக்கிறார். அப்போ கேட்கப்படுற ஒரே ஒரு கேள்விதான் அவரோட வாழ்க்கையே ஒரு நொடியில புரட்டி போடுது. அந்த அவிஸ்வாச நிமிஷத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு பார்ப்போம். இது வெறும் ஒரு கொலை மட்டும் இல்ல, வலியும் நம்பிக்கையும் ஒன்னா கலந்திருந்த ஒரு முக்கியமான இடம் அது. இடம் எருசலேம். அதுவும் ஒரு திருவிழா நேரம். சொல்லவே வேணாம், ஊரே ஜனவெள்ளத்துல மிதக்குது. குறிப்பா ஆட்டு வாயிலுக்கு பக்கத்துல அந்த பகுதியில கூட்டம் அலை மோதுது. ஒரே பரபரப்பு தான். இந்த பெத்சதா குளம்னு ஒன்னு இருந்துச்சு. அது வெறும் தண்ணி தேங்கி நிக்கிற இடம் இல்ல, அது ஒரு நம்பிக்கையோட மையம். சுத்தி 5 மண்டபங்கள். அங்க பார்வை இல்லாதவங்க, நடக்க முடியாதவங்க, உடம்பு துவண்டு போனவங்கன்னு ஏகப்பட்ட பேரு ஒரு அற்புதத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒரே நம்பிக்கை அந்த குளத்து தண்ணி தான். சரி, இப்ப வாங்க அந்த பெரிய கூட்டத்துல இருந்த ஒருத்தரை நாம கவனிக்கலாம். அவரோட காத்திருப்பு மத்தவங்களோட ரொம்ப ரொம்ப நீளமானது, ரொம்ப வேதனையானதும் கூட. 38 வருஷம். சும்மா யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாதிக்கும் மேல. கிட்டத்தட்ட 4 தசாப்தமா ஒரே இடத்துல ஒரே நம்பிக்கையோட அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியுதா? சரியா அந்த நேரத்துல தான் இயேசு அவரை பார்க்கறார். இவ்ளோ வருஷமா அவர் இந்த நிலைமையில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா அவர்கிட்ட போய் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்கிறார். உனக்கு குணமாகணும்னு ஆசையா? இப்போ அந்த மனுஷனோட பதில நல்லா கவனிங்க. அவர் ஆமான்னு சொல்லல, அதுக்கு பதிலா தன்னோட இயலாமையையும் தனிமையையும் தான் சொல்றாரு. ஐயா, தண்ணி கலங்கும்போது என்னைய குளத்துக்குள்ள இறக்கிவிட யாருமே இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லைங்கிறது தான் அவரோட பதில். இது அவரோட நம்பிக்கையின்மை எந்த அளவுக்கு போயிருந்ததுன்னு காட்டுது. இந்த உரையாடல் எப்படி ஒரு வாழ்க்கையே மாத்திர ஒரு சம்பவமா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, இயேசு அவரை தூக்கிக்கிட்டு போய் குளத்துல விடல. அதுக்கு பதிலா ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு கட்டளைய சொல்றார். 38 வருஷமா அவரால செய்யவே முடியாத ஒரு விஷயத்த எழுந்துரு, உன்னோட படுக்கையை எடுத்துக்கிட்டு நடன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அந்த நொடியே அற்புதம் நடந்துடுச்சு. எந்த தாமதமும் இல்ல, எந்த சிகிச்சையும் இல்ல. உடனே அவர் குணமாகி தன்னோட படுக்கையை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். 38 வருஷ வலி ஒரே ஒரு கணத்துல காணாம போயிடுச்சு. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அங்கதான் ஒரு புது பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த அற்புதம் ஒரு முக்கியமான மத சட்டத்தோட நேருக்கு நேரா மோதுது. இந்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஓய்வு நாள் சட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓய்வு நாள், அதாவது சாபத், யூதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நாள். அன்னிக்கு எந்த வேலையும் செய்யவே கூடாது. ஒரு படுக்கையை தூக்கிட்டு போறது கூட ஒரு வேலை தான். அதனால அது சட்டப்படி தப்பு. அப்போ அவர் படுக்கையை தூக்கிட்டு நடந்து போறத பார்த்த யூத அதிகாரிகள் உடனே அவரை நிறுத்துறாங்க. அடடா, குணமாயிட்டீங்களேன்னு சந்தோஷப்படல. அதுக்கு பதிலா இன்னைக்கு ஓய்வு நாள், நீ படுக்கையை தூக்கிட்டு போறது சட்டத்துக்கு எதிரானதேன்னு குற்றம் சாட்டுறாங்க. இங்கேதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் சட்டத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற அதிகாரிகள், இன்னொரு பக்கம் தனக்கு புது வாழ்க்கை கொடுத்தவர் சொன்னதை செய்யற அந்த மனுஷன். இப்போ கேள்வி என்னன்னா, சட்டம் முக்கியமா இல்ல அந்த குணமளித்தவரோட வார்த்தை முக்கியமா? இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. அவரை குணமாக்குனது யாருங்கிற அடையாளம் ஒரு மர்மமா மாறுது. அதோட விளைவுகளும் ரொம்ப தீவிரமாகுது. அதிகாரிகள் விடல. சரி, யாரு உன்கிட்ட இதை செய்ய சொன்னதுன்னு கேக்குறாங்க. ஆனா குணமாகி எழுந்த அந்த மனுஷனுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா அந்த கூட்ட நெரிசல்ல இயேசு அப்பவே அங்கிருந்து போயிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இயேசு அவரை கோவில்ல பார்க்கறார். அப்போ, இதோ பாரு, நீ இப்போ நல்லாயிட்ட. ஆனா இதை விட மோசமா எதுவும் உனக்கு நடக்காம இருக்கணும்னா இனிமே பாவம் செய்யாதன்னு ஒரு மர்மமான எச்சரிக்கை கொடுக்கிறார். இத கேட்டதும் அந்த மனுஷன் என்ன செஞ்சார் தெரியுமா? நேரா அதிகாரிகள் கிட்ட போய் தன்னை குணமாக்குனது இயேசுதான்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். விஷயம் தெரிஞ்சதும் அதிகாரிகள் இயேசுவை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த மனுஷன் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய மோதலுக்கு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சிடுது. ஆக கடைசில இந்த கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒரு சட்டம் முக்கியமா இல்ல ஒரு மனுஷனோட வாழ்க்கை முக்கியமா? ஒரு விதியை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தரோட வலிய போக்காம இருக்கிறது சரியா? சட்டத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் நடுவுல வர இந்த மோதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றின் கனியுமான